Hi Hi guys, guys, welcome welcome back back to to our our channel. channel. இது உங்க ஏமா வசந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கலைஞர் டிவியில் வா தமிழ் அவா ஷோ போயிருந்தோம். ஸோ அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த ஷோவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். ஒரு ஷோ நடக்கும், ஒரு டிவில டெலிகாஸ்ட் பண்ற ஷோ எப்படி நடக்கும், நம்ம போய் எப்படி பேச போறோம், அந்த டிபேட்ல எப்படி பேசுவாங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் கூட எங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருந்தது, எங்க பேசினாலும் சரி டிவில வந்தாலும் சரி வரனாலும் சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஓகே நாங்க வரோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் டிக்கெட்ல புக் பண்ணிட்டு நாங்க நைட் போனோம். மார்னிங் தான் ஷோ. நைட் எங்க ஸ்டே பண்றதுன்னு ஒன்றும் தெரியல எங்களுக்கு. ஆக்சுவலாக இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால மார்னிங் நாங்கள் வந்து கிளம்பி போனோம்னா எங்களுக்கு அவங்க நைட் வந்து தூங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே வரோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக அவங்க உள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ரூமில் வந்து நாங்கள் அந்த ரூம் எப்படி இருந்துச்சு, அந்த ரூமுக்கு எப்போ போனோம் அப்படின்ற இதெல்லாம் வந்து நாங்கள் அங்கேயே வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ இப்போ அட்டாச் பண்ணுறோம். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் கைஸ், இப்போ நான் உங்ககிட்ட எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இவிபி ஃபிலிம் சிட்டி, ஸோ அங்கே இருக்கோம். ஸோ அதுக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் எதுக்கு வந்தோம்னா, கலைஞர் டிவியில் வந்து தமிழான்னு ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து இந்த வாரம் டாபிக் ஷூட்டிங் வந்து குழந்த பிறக்கிறது வந்து கல்யாணம் அப்புறம் உடனே பெற்றுக்கலாமா இல்லை தள்ளி போடலாமா அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. ஸோ அந்த டாபிக் வந்து எங்களை கேட்டாங்க. ஸோ எங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் எம்மா வந்து கிளம்பி வந்துட்டோம். நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கலாம். ஏம்மா எங்கே இருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், அவங்க படுத்தே விட்டானடா, படுத்தே விட்டாங்க. அவங்க வந்து வந்தது டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தூங்கிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கே எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புந்து ஒரு 4:15க்கு ட்ரெயின் ஏறினோம். அங்கேருந்து பெரம்பூர் வந்தோம். பெரம்பூர் வந்து 7:25 பெரம்பூர். அங்கேருந்து ஆவடி வந்தோம். ஆவடியிலேருந்து அங்கேருந்து அப்படியே திரும்பி லோக்கல் ட்ரெயின் ஏறி ஆவடி வந்தோம். ஆவடியிலேருந்து பூனமல்லி ஒரு பஸ் எடுத்து பூனமல்லி வந்தோம். பூனமல்லிலேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸில் வந்து நாங்கள் கடைசியாக வந்து இவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இது வந்து இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டல் பார்த்திங்கன்னா இவிபி ஃபிலிம் சிட்டி, அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. அது வந்து லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து ஸோ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹேமா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதுனால எங்களுக்கு ஷோ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நாளைக்கு காலையில் 8:30க்கு வந்து ஷூட் 8:30க்கு ஷூட்டிங் இருக்குது. பட் எங்களால் வந்து மிட் நைட்டில் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகிறதுனால ட்ராவல் பண்ணி வர முடியாது அப்படின்றதுக்காக அவங்களே வந்து எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ண ரூமில் வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். ஸோ காலையில் 8:30க்கு எங்களுக்கு ஷூட் இருக்குது. ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஏக்கரா மேலே தான் இருக்கும். ஃபுல்லாக சேனலோட விஜய் டிவி, சன் டிவி, அதுக்கப்புறம் வந்து கலைஞர் டிவி. ஸோ நாங்கள் வந்துக்கிற ப்ரோக்ராம் வந்து கலைஞர் டிவி. ஸோ இது மாதிரி நிறைய சேனலோட இதெல்லாம் இருக்குது. எங்களால் இப்போ நாங்கள் நைட்டில் வந்ததுனால எங்களால் சரியாக பார்க்க முடியல. அண்ட் இப்போ வரும்போது நாங்கள் பார்த்தது ஒன்று என்னென்னா, இப்போ நாங்கள் வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 100 மீட்டர் முன்னாடி பார்த்திங்கன்னா பிக் பாஸோட செட் இருந்துச்சு. ஸோ வந்தபோதே முதல்ல பிக் பாஸ் செட் பார்த்தா எங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சீரியல் ஷூட்டிங் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் வந்தார். அவர் வந்து நாங்கள் நிறைய முறை சீரியலை பார்த்துருக்கோம். அவர் பேர் வந்து எங்களுக்கு தெரியல. பட் அவர் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அடடா இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்களா, நம்ம இத்தனை நாளாக டிவியில் பார்த்துற ஒருத்தரை வந்து நேரில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நம்ம ரூம் விடாமல் ரிசப்ஷன் வந்து இல்லை, திடீர்னு யாரோ ஒரு ரூம் தட்டின மாதிரி இருந்துச்சு. பயம் தானே, ஒரு செகண்ட் வந்து பயம் ஆயிடுச்சு. யாராக இருந்தால் என்ன. அதில் கேமரா இருக்கு பாரு, அந்த வழியாக பார்த்துட்டு தான் போகணும். ஆஹா, இந்த டோரில் வந்து கேமரா இருக்கா. என்ன சொல்கிறாங்கன்னா, டோரில் வந்து கேமரா இருக்குது. ஸோ யாருன்னா கதவு தட்டினா கூட நம்ம கேமராவை பார்த்துட்டு தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றாங்க. மேலே வந்து பயங்கரமான பசி. ஸோ பயங்கரமான பசி அப்படின்றதுனால இப்போ தான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம். பயங்கரமான பசி. ஸோ அதனால் வந்து இங்கே உள்ளெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் கீழே இருந்துச்சு, அதுவும் க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. நான் வெளியே போகணுன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மெயின் ரோடுக்கு போகணும். நாங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டோம். கீழே ரிசப்ஷன்கிட்ட செக் பண்ணோம் ஏதாச்சும் கிடைக்குமானது. ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டால் வரும் அப்படின்னாங்க. சரி ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டிருக்கோம், வருதான்னு பார்க்கலாம். வந்தால் நல்லா சாப்பிட்லாம். இந்த ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐஸ், இந்த ரூம் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸு. ஸோ நாங்கள் தக்காளி சாதம் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த தக்காளி சாதம் எங்களுடைய திங்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதான் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா 2 பெட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் மேலே,
அது வந்து ஏசி. நாங்கள் வந்த உடனே வந்து ஃபேன் கூட இல்லை. உங்களுக்கு தெரியுங்களே சென்னை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அங்கேருந்து வரும்போது எங்களுக்கு ரொம்ப வேக்காடாக இருந்துச்சு, ரொம்ப முடியல. சரி உள்ளே வந்து மேலே பார்க்குறோம் ஃபேன் இல்லை, பொக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம் ஏசி. அந்த ஏசிக்கு சுவிட்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே பாருங்க ஏசியோட சுவிட்ச் இது. ஸோ வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமா வாஷ்ரூமான்னு கூட உங்களுக்கு தோணலாம். எவ்வளோ பெரிய வாஷ்ரூமு, அடங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ஏசி ஆன் பண்ண தரணும். அந்த ஆன் பண்ணும்போது எங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்கள், ஒண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் கைஸ் நீங்கள் பாருங்கள், இப்போ நான் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறேன். டோர் ஓப்பன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே பாருங்கள் எனக்கு பயமாக இருக்குதோ என்னன்னா இதில் கம்பி கிம்பியெல்லாம் எதுவுமே இல்லை. ஓப்பன் பண்ணி அதெல்லாம் எகிரி குச்சா கூட முடிஞ்சு சோழி, அது மாதிரி தான். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டு. என்னடா இது, அப்பா. ஒசூரில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்லாம் இருக்கும் கரெக்டுங்களா? அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கிட்ட போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். செட்டு செட்டாக கூடாரம் கூடாரமாக. அது வந்து எதுக்கு, கம்பெனிஸ்க்கு. சரிங்களா? இது வந்து கம்பெனிஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே ஒவ்வொரு சேனலுக்கு வந்து அவங்க உள்ள செட்டு போட்டு அவங்க சீரியல் எடுக்கிறதோ இல்லை ரியாலிட்டி ஷோஸ் எடுக்கிறதோ அது மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக முழுசாக ரெடி பண்ண காணும். இது என்னென்னு சொல்லுங்க போகலாம் கரெக்டாக. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. கண்ணாடி மட்டும் வைக்கணும், அப்படியே அரைக்குறையாக விட்டுட்ருக்காங்க. ஏசி சும்மா அப்படியே சில்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு பயங்கரமாக பசியுது கைஸ், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துன்னு வந்த தக்காளி சாதம். ஆர்டர் பண்ண ஃபுட்டு மட்டும் என்னத்த இங்கே பாருங்க, பழுத்து இருந்தது எழுந்தா எதுக்கு எழுந்தான்னு தெரில. இந்த லக்கேஜ் பேக் எடுத்து அங்கேருந்து வெயின்றாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடணும். நான் அப்படியே கேட்டேன், 2 செட்டு ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பையன்? பெட்ஷீட்லாம் போட்டுட்டு வந்துடா. இவங்களே ஒரு பெட்ஷீட் ஊற்றுறாங்க, அதை விட பெட்ஷீட்டா? நைஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, பயம் அள்ளு விடுது. ஜொமோட்டோக்காரனை பார்த்தா இப்போல்லாம் என்னென்னு தெரில, பயமாக இருக்குது. ஸோ நம்ம வாங்கின அந்த ஃபுட் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஜூஸ் ஆர்டர் பண்ணியா? தெரியலையே, கிரேப்பின்னு இருந்துச்சுல, கிரேப்பினா கிரேப் ஜூஸ். அது ஒரு புது டிஷ், அதை ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். இல்லடி, அது வந்து ஏதோ சூப் மாதிரி இருந்துச்சா, அதனால் வந்து போட்டேன் நான். தோசை வருமா என்ன வருமா? தோசை எந்த இட்லி பாரு தனியாக வந்துச்சு. சட்னி பாரு, ஏன்னா ஜொமோட்டோ ஆர்டர் பண்ண ஸ்விக்கி ஸ்டிக்கர் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. நான் ஸ்விக்கி ஸ்டிக்கர் போட்டு சட்னி வேறு எதனாக்க போதுடா, நம்மளுக்கு நான் வைக்கிட்டேன் கீழே வைக்க போது. எதுக்கு அப்படி சத்தம் போட்டு பிடிப்பேன்? உனக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினச்சேன் பார்த்தியா, இது சாம்பார். நான் பிரிச்சுட்டேன். தோசையா? வீட்டில் செய்கிற குழம்பு மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? ரைஸ். இங்கே பாருங்க, நாங்கள் ஆர்டர் பண்ண தோசை கூட பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி. நாங்கள் இட்லி இப்படி ஸ்பெஷலாக காமிங்க ஓப்பன் பண்ணுறேன். இது என்ன தெரியுமா, இட்லி மஞ்சூரியன். நீ பொறாமப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஐயோ ரைஸ், இட்லி மஞ்சூரியன் பண்ணுறேன், செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே, வாய் எச்சு ஊறுது.
நடிப்பு அதான் அது எப்படிப்பா நடிக்கிற கேமரா முன்னாடி இப்படிலாம்? ரியலி இது மாதிரி ஒரு மஞ்சள் நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இட்லி மஞ்சள் சாப்பிட்றேன். சத்தியமாக ஒரு பீஸ் சாப்பிட்டு வரான். நல்லா இல்லைன்னா தின்னாத நீ. ம். சூடாகுது. காரமாக இருந்துச்சுன்னா வேணாம். எனக்கு காரமாக இல்லை, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அது தானே சாம்பார் தொட்டு சாப்பிடணும்னா நல்லா இருக்கும். கிரேப் ஜூஸ் அடிப்பா. இது சட்னிடி. காசு வந்து ஜூஸ்க்கு இல்லை, இந்த பிளாஸ்டிக் டப்பா. சொன்னேன்ல இதை சிரிப்பு வேற. ஓகே, நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல, ஏன்னா புது இடம் வேறு. திடீர்னு சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மேடம் வந்து நல்லா தூங்கினாங்க, நல்லா ஸ்லீப்பிங். நானும் அவங்க பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல, சுற்றிட்டேன். எனக்கு தான் தூக்கமே வரல. இப்போ காலையில் இருந்து அவங்க ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 7:30க்கெலாம் வர சொன்னாங்க. இப்போ 7 ஆகிடுச்சு. இப்போ தான் எழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் ரெடி ஆகிட்டோம். காலையிலேருந்து இப்போ வந்து 8 o'clock ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க ஃபோன் வந்துடுச்சு, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, கரெக்ட். ஸோ நாங்கள் கிளம்புறோம். கிளம்பிட்டு வெளியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பாய். இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷூட் நடக்கிற மார்னிங் காலையில் ஒரு 8 o'clock வந்து அவங்க ஏடிஸ் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபோன் பண்ணி எங்களை வந்து ஒரு கேபில் பிக் பண்ணி போனாங்க. ஸோ அந்த ஈவி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே தான் அந்த ரெசார்ட் இருந்துச்சு. பட் அதுக்குள்ளே அந்த ரோடு அந்த இடம்லாம் வந்து அவ்வளோ இப்போ தான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது அவ்வளோ இதில் தண்ணி எல்லாம் தேங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களே ஒரு கேப் வச்சு அந்த கலைஞர் டிவி ப்ரோக்ராம் நடக்கிற இடம் ஃப்ளோர் நம்பர் 7 ஈவி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே ஃப்ளோர் நம்பர் 7 இருக்கு. ஸோ அதுக்கு அங்கே வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ மார்னிங் போனோடனே வந்து அங்கே வந்து ரூம்ஸ்லாம் நிறையா இருந்தது, லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு தனியாக. அதுக்கப்புறமா காஸ்டியூம் நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு தனியாக ரூம்ஸ்லாம் இருந்தது. போனோடனே அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் இருந்துச்சு. போனோடனே வந்து எல்லாருமே இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. உண்மையாக சொல்லணும்னா பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் சூப்பராக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்து வந்தாங்க. நாங்க மதுரை, திருச்சி அந்த மாதிரி நிறைய அவுட்டர் சைட்ல இருந்து எல்லாம் வந்தவங்களா இருந்தாங்க. சோ அவங்க மார்னிங் தான் வந்திருக்காங்க பொழுது. சில பேர்லாம் வந்து காஸ்டியூம்லாம் மாத்தாம இருந்தாங்க. சரி அவங்களுக்குலாம் ரூம் அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்க இருந்த ஒரு ரூம்லயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பக்கத்து ரூம்ல பாத்தீங்கன்னா மேக்கப்புக்கு தனியா மேக்கப் ஆர்டிஸ்ட் தனியா அவங்களே வச்சிருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு தனியா ஒருத்தர் இருந்தாங்க. வேணுன்றவங்க நம்ம போய் மேக்கப்பும் பண்ணிக்கலாம், ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட எனக்கு பண்ணவே இல்லை. நான் சொன்ன அப்பயே இவர்கிட்ட போய் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுக்காம விட்டுட்டாரு. நான் என்ன நினைச்சேன், அவங்க அப்படி சொல்லும் போது யாரோ ப்ரோக்ராமுக்கு வந்தவங்க யாரோ வந்து பண்ணி வர்றதா அப்படின்னு நான் நினைச்சேன். எப்படி நான் சொல்லுவேன், ப்ரோக்ராமுக்கு வந்தவங்கள போய் அவங்க கிட்ட போய் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க நான் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்றாங்க மேக்கப் பண்றவங்க தனியா இருக்காங்க, ஹேர் ஸ்டைல் பண்றவங்க தனியா இருக்காங்க, போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். பட் ஆனா இவர் பெருசா கண்டுக்கல. அவர் வந்து அப்படியே என்ன சொல்றது, சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தாரு. எங்கடா ஷோ நடக்குதுன்னு. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் அந்த ஆப்போசிட்ல தான் எங்களுக்கு ஷோவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செட்டு சீட் போட்டு உள்ள ஃபுல்லா சுத்தி ஸ்கிரீனு, ஏகப்பட்ட கேமராஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா ஷோ பாத்தீங்கன்னா 10:30க்குலாம் மார்னிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நாங்க அங்க போய் 8க்குலாம் போயிட்டோம் சாப்பிட்டு எல்லாம். 9:30 ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. அது வந்து 10:30 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 10:30 ஸ்டார்ட் ஆன ஷூட்டு ஈவினிங் 4:45 வரையும் போச்சு. நடுவில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டீ பிரேக் மட்டும் தான் பண்ணாங்க. மற்றபடி கண்டினியூ ஷூட். அதாவது வந்து ஒரு 6 hours அந்த ஷூட் வந்து போச்சு. அந்த 6 hours ஷூட் பண்ணி அவங்க போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா 43 minutes. ஸோ அந்த 6 hours நடந்துட்டு 43 மினிட்ஸ்க்கு தேவையான கண்டென்ட்ஸ் மட்டும் எடுத்து தேவையில்லாதெல்லாம் எடிட் பண்ணிட்டு ஸோ ஒரு 43 மினிட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட் டீம் யார் யார் பேசுறாங்களோ நாங்க வந்து ஆப்போசிட் டீம்ல போயிட்டோம். ஒரே டீம்ல ஃபர்ஸ்ட் ஒரே டீம்ல நம்ம தான் போனோம்.
சரி நம்ம பாசிட்டிவ் மட்டும் பேசக்கூடாது, நெகட்டிவும் பேசணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட் இவங்கள ஆப்போசிட் வந்து ஆப்போசிட் அமைச்சிருந்தாங்க. நீங்க போய் பாசிட்டிவ் பேசுங்க, நான் வந்து நெகட்டிவ் பேசுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு ஆப்போசிட் உட்காந்துட்டோம். உட்காந்தது இல்லாம அவங்க ஃபுல்லா கேமரா, நாங்க இந்த சைடு ஆப்போசிட்ல உட்காரவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றது தனியா 3 கேமரா 4 கேமரா, இந்த சைடுல ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை ஃபோக்கஸ் பண்றது 3 to 4 கேமராஸ், நடுவுல ஒரு 2 கேமரா இருக்கு. அதுக்கப்புறமா நாங்க எல்லாம் போய் ஆளுங்களா உட்காந்துட்டதுக்கு அப்புறமா அவங்க திருப்பி ஃபோக்கஸ் பண்றாங்க, கலர் கரெக்ஷன்லாம் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நம்ம ட்ரெஸ்லாம் ஒரு ஒரு கலர்ல போட்டு வரும்ல, அந்த கலர்ஸ்லாம் எடுப்பா தெரியுதா, ஒரு ஆர்டர்ல உட்காருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா 2 பேருமே ஸ்ட்ரைட்டா உட்கார வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் எங்க உட்காராங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல ஸ்ட்ரைட்டா வந்து ஒய்ஃப் உட்கார வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹைட் வைஸ் அவங்களுக்கு அந்த கேமரால பக்காவா தெரியுற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யறவங்க, அந்த ஆர்கனைஸ் பண்றவங்க வந்து ரொம்ப இதுவா பேசினாங்க. அவங்க ரொம்ப ஆஷாவும் பேசல. பொலைட்டா பேசுனாங்க. கூட்டிட்டு வரும்போது உண்மையிலே அவங்களுக்கு நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என் கூட வேற ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்களும் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு சோ எங்களெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. இறங்கும் போதும் சரி பார்த்து இறங்குங்க, ஒரு சாப்பிடும் போது கூட சரி போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஓகேவா கம்ஃபர்டபுளா இருக்கா, வண்டி போகும்போது கூட ஆனா ஸ்லோ ஓட்டி கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா சொல்லுங்க. அவ்வளவு ஸ்மூத்தா உண்மையா அப்படி பேசுவாங்க மீடியால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் ஆனா அவ்வளவு சூப்பரா அவங்க டீம் ஆனா மெம்பர்ஸ் உண்மையிலே எல்லாருமே சூப்பரா நம்ம பேசினாங்க. வீட்ல ஒரு எப்படி பாத்துப்பாங்களோ அது மாதிரி அங்க ஃபர்ஸ்ட் போகும்போது நாங்க உள்ள போகும்போது ஈவினிங் போனதுனால எங்களுக்கு கேப் வந்து இல்ல. ஸோ நாங்க முடிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு திருப்பியும் கேப்ல வந்து கோயம்பேடுல நாங்க எங்க எங்க கேட்கறோங்களோ அங்க வந்து அவங்க எங்களுக்கு வந்து ப்ரொவைட் கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதே மாதிரி எங்க சாப்பாடு ப்ரொவைட் பண்றவங்க கூட மூஞ்சில அடிச்ச மாதிரி எதுவுமே பேசாம, இது இன்னும் சாப்பிடுறீங்களா, இன்னும் போட்டுங்களா, இது இருக்கு, டீ இருக்கு, காஃபி இருக்கு, என்ன வேணுமோ குடிங்க, சுகர் போட்டுமா, அவ்வளவு பாசமா பேசும்போது எங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா உள்ள வந்து ஆமா பார்த்தா இவ்வளவு நல்லா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சில பேரை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, மீடியால இப்படி போனா அவங்க ஃபுட்லாம் கூட சரியா இது பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி விட்டுருக்கோம். ஆனா அவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவு பொலைட்டா பேசினாங்க. ரொம்பவே எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. இருக்காங்க எங்களுக்கு எல்லாம் ஷாக்கா இருக்கு. என்னடா இப்படிதான் ஒரு டிபேட்ல பேசணுமா, செய்யணும், எப்படி டிபேட்ல பேசணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது சுத்தமா ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. நாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம். போறோம். ஆனா எங்க கூட வந்தவங்க எல்லாம் வந்து 3 to 4 டைம்ஸ் வந்தவங்க. இந்த ஷோ இல்லாம தமிழா ஷோ, அதே நீயா நானா வேலையா ஷோ. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேனலுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோல ஒரு பாட்டி ஒண்ணு, ஒரு வயசான பாட்டி, அவங்க தான் ஹைலைட்டா இருக்கும். அந்த பாட்டி பாத்தீங்கன்னா இது வந்து 3வது ஷோ 4வது ஷோ, அதாவது விஜய் டிவி, ஜி தமிழ், இப்போ வந்து கலைஞர் டிவி, அது மாதிரி நிறைய அந்த விஜய் டிவில கூட ஒரு 2-3 ஷோ அட்டன் பண்ணிட்டு அது மாதிரி எங்க கூட அது மைக்குக்கு சண்டை போடுறாங்க பாத்தீங்கன்னா. இப்போ வந்து நம்ம நினைப்போம் மைக் வந்து பாத்தீங்கன்னா கீழே மொத்தம் 4 ரோல கீழே 2 ரோ மேல 2 ரோக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நினைச்சோம், இங்க வந்து டிவி பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட மைக் கொடுத்துட்டு வராங்க, அவங்க பேசுறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க நடக்கிறது அப்படி இல்லை. அவர் கொஸ்டின் கேட்கறாரு, கொஸ்டின் கேட்கும் போது யாருக்கு சொல்லணும்னு தோணுதோ அவங்க மைக் வாங்கி பேசலாம். நம்ம மைக் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டேறாங்க. மைக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்து லிட்டரலி வந்து நம்ம சண்டை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கு. மைக்கு கொடுக்குறது யாரு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து மைண்ட் ஃபுல்லா பேசிட்டு எல்லாம் டிசைட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ அவங்க பேச நினைச்சது அவங்க பாட்டுக்கு ஒரு 10 minutes கூட கண்டினியூஸா பேசுவாங்க. அவங்கள வந்து ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. நீங்க ஓகே நீங்க நெக்ஸ்ட் ஆள் கொடுங்க, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோட் நடுவுல சொல்லவே மாட்டாங்க. அவங்க கண்டினியூஸா 10 to 15 மினிட்ஸ் பேசிட்டே இருப்பாங்க. நம்ம மைக் கேட்டா கூட கொடுக்க பேசிட்டு கூட மாட்டாங்க. அவங்க திரும்பவும் மைக் கொடுக்கறது இல்ல. மைக் அவங்களே வச்சுக்கிறாங்க. ஆனா திருப்பி இருங்க நான் பேசுறேன் இருங்க, நான் பேசுறேன் இருங்க, நான் பேசுறேன் இருங்க அப்படி அவங்க எல்லாமே பேசி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா மைக்கை பிடிச்சி நான் பேசுறேன் இருங்க அப்படின்னு சண்டை தான் லிட்டரலி. என் பக்கத்துல இருந்த உட்கார்ந்து இந்த பொண்ணுக்கு கடைசி வரையும் அது மைக்க கையில கூட வாங்கி போய் பார்க்கல. ஏன்னா அங்க அப்படிதான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு என்ன பேசணும் என்ன பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆப்போசிட் 2 சைடுமே, அதாவது எங்க சைட்ல உட்காந்துருந்தவங்கள இவங்க பேசுறாங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம். நான் வந்து அவங்கலாம் உண்மையாவே அவங்க வந்து இப்போ ரியல் லைஃப்ல நடந்ததோ இல்ல வந்து சூப்பர்ப்பா இவங்கலாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடைசியா ப்ரோக்ராம் முடியும் போது வந்து ஆங்கர் வந்து ஒன்று கேட்குறாரு, சரி இவ்வளோ பார்த்துட்டீங்களா, இதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை வேற எதனா பண்ணுவீங்களா அப்படின் போது டக்குன்னு மாறுறாங்க. டக்குன்னு மாறி ஆமாம் சார் நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார், இதுக்கப்புறம் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டாக வரோம்னா அவங்க டக்குன்னு மாதிரி அந்த ஷோக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்திருக்கவும் பண்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அது பண்ணிட்டு. வந்து 100% எல்லாருமே அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரியாலிட்டியா அவங்களோட லைஃப்ல அதாவது நடந்த ரியாலிட்டி சொன்னாங்க. சில பேர் சில பேர் வந்து ஒரு 6-7 பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி நிறைய ஷோக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவங்களோட தாட் என்ன தெரியுமா, நாங்க அவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்கோம், டிவில நாங்க தெரியணும், ப்ரோமோல வரணும், ப்ரோமோல நாங்க வரணும், என்ன கட் பண்ணிராம அவங்க போடணும். அது வேற சண்டை போடுறாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்த ப்ரோக்ராம்ல நானு என்ன காட்டவே இல்லை நீங்க, அது இவர்கிட்டே டிபேட் பண்றாங்க. நான் போன டைம் வந்தேன், நீங்க 1 hour நான் பேசினேன், அந்த 1 hour கிளிப் நீங்க கட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன போடவே இல்லை, எங்க வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க செய்யறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க.
எங்களுக்குலாம் புதுசா இருக்கு. நாங்க 2 பேரும் பேன் உட்காந்து பாக்குறோம். கடைசி வரைக்கும் மைக்கே வரல. கடைசியில அவங்களா பாவம் நானா புண்ணியம் கூட பார்த்து மைக்கு நான் கொஞ்சம் சண்டை போட்டு வாங்கிட்டேன். இவ கேக்குறா, நான் பேசும்போதும் கேக்குறா மைக்கு குடுக்கல. கடைசி வரையும் இவகிட்ட மைக்கே குடுக்கல. கடைசியா வந்து பேசாதவங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட மைக் கொடுத்தாங்க. அது வரையும் அதுக்கப்புறம் நான் என்ன பேச லாஸ்ட் ஆமா முடிக்கிற எல்லாமே பேசி கட்டத்துல முடிச்சிட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. லாஸ்டா முடிக்கிற டைம்ல நான் என்ன பேசணும்? ஒண்ணுமே பேச முடியாது என்னால. நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க கேட்ட கதை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆமா. முடியும். நம்ம பேசினாலும் அது பேச அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிம்பிளா ஒரு 2 லைனோட முடிச்சிட்டேன். சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாயிட்டேன். நான் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். பேனு என்னடா இப்படி பேசுறாங்க அச்சு. அதான் ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்களே சொன்னாங்க, மேடம் இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இல்லப்பா, நாங்க வந்து டீ குடிக்கிறது இங்க தான் வரோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டோம். அங்க அதெல்லாமே எங்களுக்கு நிறைய ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் மாதிரி கிடைச்சிச்சு. எல்லாருமே நல்லா பேசினாங்க. இது மாதிரி வாய்ப்பு என்ன கிடைச்சா போய் வாங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.